ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டேட் சம்பந்தமாக தேர்வுகள் சம்பந்தமாக தேர்வுடைய ஷெடியூல் 2026 ஆண்டிற்கான ஷெடியூல் டேட், அதேபோல் டிஎன்டிஇடி ரிசல்ட் டேட்டு, அதாவது 2025 ஆண்டு தேர்வு எழுதியவர்களுக்கு தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிடப்படும், என்ன காரணத்திற்காக தேர்வு முடிவுகள் வெளியிடப்படவில்லை, பாஸ் மார்க், கட் ஆஃப் மார்க், பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிடப்படும், அதேபோல் அவர்களுக்கான பாஸ் மார்க், கட் ஆஃப் மார்க் எவ்வளவு, அதற்கான என்ன வகையான அப்ஜெக்ஷன் கொஷின் தெரிவிக்கப்பட்டிருக்கு, என்ன வகையான அப்ஜெக்ஷன்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன, தேர்வு முடிவு வெளியிடுவதில் ஏன் காலதாமதம் ஏற்படுகிறது என்பது பற்றிய தகவல் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்றைய தினம் அதாவது பார்த்திங்கன்னா டேட் டிஎன்டிஇடி ரிசல்ட் டுடே நியூஸ் அப்டேட் பார்த்திங்கன்னா என்ன அப்டேட்னா, இன்று காலையில் நம்ம டிஆர்பிக்கு காண்டாக்ட் நம்பர் எடுத்து ஹெல்ப்லைன் நம்பருக்கு நம்ம கால் பண்ணியிருந்தோம். கால் பண்ணி எப்பொழுது ரிசல்ட் வெளியிடப்படும் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கேள்வி கேட்டதுக்கு ஸ்டில் ப்ராசஸிங் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ப்ராசஸிங்கில் இருக்குது, டேட்டு பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா டிஆர்பி ஹெல்ப்லைன் நம்பர் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். அதே போல் டிஆர்பி காண்டாக்ட் நம்பர் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா இருக்கும், ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும். அதை நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா டிஆர்பி தரப்பில் நமக்கு அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. அதனால் நீங்களும் உங்களுக்கு அந்த நம்பர் எடுத்து நீங்கள் கால் பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி ஸ்டில் ப்ராசஸிங், வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மார்க் பார்த்திங்கன்னா 50% ரெக்வஸ்ட். என்னென்னு கேட்டால் நம்மளுடைய தரப்பில் பார்த்திங்கன்னா எதிர்பார்க்குறது என்னென்னா 50% பாஸ் மார்க் நம்ம கோரிக்கையாக வச்சுருக்கனால நமக்கு அதனுடைய ப்ராசஸ் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாலும் அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கு முடிவுக்கு பின்னர் தான் அதனுடைய முடிவுகள் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா 75 150க்கு 75 மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ், 75 கொஷின் இருந்தால் பாஸ் மார்க் அப்படின்றத அலௌன்ஸ் பண்ண வேணும் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா அரசு பரிசீலிக்குமா என்பது தெரியவில்லை. ஆனால் ஆசிரியர்களுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தற்போது பதவி அதாவது பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு பார்த்திங்கன்னா விலக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா தமிழக அரசு ஒரு முக்கிய அரசாணையும் அதற்கான உத்தரவும் பிறப்பிக்கிறாங்க. குறிப்பிட்ட சில எண்ணிக்கையில் அதாவது 470 ஆசிரியர்களுக்கு மட்டும் டெட் தேர்வு பார்த்திங்கன்னா விலக்களிக்கப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதில் பார்த்திங்கன்னா 470 ஆசிரியர்கள் மட்டுமே அந்த அவர்களுக்கு உத்தரவின் அடிப்படையில் அவர்களுக்கு மட்டுமே இந்த டெட் தேர்வுகள் விலக்களிக்கப்பட்டிருக்கு. மற்ற எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மீதம் ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சலுகை கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் இல்லை. 470 ஆசிரியர்களுக்கு மட்டுமே அப்படின்ற மாதிரி தெளிவாக அதற்கான அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அதே போல் அரசு தரப்பில் மத்திய அரசுக்கு அந்த அவர்களுடைய விவரம், அவர்களுடைய அதாவது ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவர்கள் டெட் தேர்வு தேர்ச்சி பெறாமல் இருக்கா பார்த்திங்களா, அவங்களுடைய விவரங்கள் சேகரிக்கும் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதற்கான விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு அவற்றை மத்திய அரசுக்கு அனுப்ப இருப்பதாகவும் அதற்கான அரசாணைகள் வெளியிடப்பட்டது. அதற்கான தகவலும் அறிவிப்புகளும் செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஆசிரியராக பணிபுரிந்து இந்த 2025 ஆண்டு டெட் தேர்வு எழுதியவர்களுக்கு அவர்களுக்கான சலுகைகள் 470 ஆசிரியர்களுக்கு மட்டும் சலுகைகள் வழங்கப்பட்டது. அதேபோல் அவர்களுடைய தேர்ச்சி பெறாதவர்களுடைய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கான அரசு தரப்பில் பார்த்திங்கன்னா அதற்கான செய்தி குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டது. அதனுடைய விவரங்கள் சேகரிக்கப்பட்டன. அதற்கான வினங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்ப இருப்பதாக கூறப்பட்டது. இதில் பார்த்திங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஹெல்ப்லைன் நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஹெல்ப்லைன் நம்பர் நம்ம காண்டாக்ட் பண்ணி கேட்டதுக்கு ஸ்டில் ப்ராசஸிங் சொல்லியிருக்காங்க. அதனால் வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட், வெயிட்டிங் வெரி சூன், அதாவது மிக விரைவில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக இந்த தேர்வு முடிவுகள் 2026 ஆண்டு ஜனவரி லாஸ்ட் வீக்கில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அல்லைனா பொங்கல் பண்டிகை ஹாலிடே முடிஞ்சு, பொங்கல் பண்டிகை விடுமுறை முடிந்து அதனுடைய முதல் வாரத்தில் பார்க்கலாம். அதாவது கடைசி வாரம், ஜனவரி மாதத்தின் கடைசி வாரம் அல்லது பொங்கல் விடுமுறை முடிந்து இதில் பார்த்திங்கன்னா இன்று அதாவது நான் குறிப்பிட்ட அந்த பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக, பொங்கல் பண்டிகை விடுமுறை அறிவிப்பதற்கு முன்பாக மட்டுமே அந்த தகவலை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அதே போல் அரசு தரப்பில் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் தரப்பிலும் மாணவர்கள் தரப்பிலும் அரசு தரப்பில் நிறைய கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. அந்த கோரிக்கை பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி விடுமுறை அறிவிக்கும் பட்சத்தில் 14ஆம் தேதியிலிருந்து 14, 15, 16, 17, 18 5 தினங்களுக்கு தேர்வு முடிவுகள் வெளியிடுவதற்கான சாத்தியங்கள் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகை முன்பாக 13 இல்லை 14ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் பொங்கல் பண்டிகைக்கு பின்பு தான் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என யூகிக்கப்படுகிறது, அல்லது ஜனவரி மாதம் கடைசியில். அதேபோல் இந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் முடிவுக்கு ஒரு பட்சத்தில் மட்டுமே தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி 50%, அதாவது 175 மார்க் எடுத்தால் பாஸ் குவாலிஃபிகேஷன், அது பார்த்திங்கன்னா எந்த ஒரு அது சார்ந்த தகவல்கள் வெளியிடப்படவில்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா, சில ரெக்வஸ்ட் பார்த்திங்கன்னா 470 ஆசிரியர்களுக்கு மட்டும் விலக்களிக்கப்பட்டிருக்கு.
அதேபோல் ஆசிரியருடைய விவரங்கள் வந்து சேகரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தேர்வு முடிவுகளை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவும் வெளியிடவில்லை. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்கள் அஃபிஷியலுடைய அந்த டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா அதில் இருக்க கான்டாக்ட் நம்பர் எடுத்து நீங்கள் உங்களுடைய டவுட்டுகளை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இதேபோல் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலை சந்திக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவீங்க. நமக்கு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணக்கூடிய நாட் ஓன்லி இந்த டெட் எக்ஸாமும் மற்றபடி இம்பார்ட்டன்ட் 10th +1 +2 அவங்களுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்லாம் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அதே போல் வந்து குரூப் 2 குரூப் 4 அதனுடைய எக்ஸாமுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அது மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். மீண்டும் இதே போல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.